2029ல 340 மீட்டர், அதாவது ஒரு சிட்டியே அழிக்கக்கூடிய வகையில் அவ்வளோ பெருசா இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா உலகத்தை உரச போகுது. ஸோ அதுக்கு நாசாவும் இன்னும் நிறைய ரிசர்ச் சென்டர்ஸும் என்ன பண்ண போறாங்கன்றத இந்த வீடியோல டீடைலா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அப்போஃபிஸ் என்ற ஆஸ்ட்ராய்ட் பாத்தீங்கன்னா 2029ல உலகத்தை 32,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிராஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. 32,000 கிலோமீட்டர் ரொம்ப தூரமா இருக்கும்னு நினைக்காதீங்க. இது எந்த அளவுக்கு கிட்ட இருக்கும்னா, நம்ம மூணை பாக்குறோம், மூணு வந்து 10 மடங்கு க்ளோஸரா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ்ல இது கிராஸ் ஆக போகுது. ஸோ இதுக்காக 2028ல யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ராம்சேஸ் என்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த சேட்டலைட் என்ன பண்ணும்னா, இந்த ஆஸ்ட்ராய்டு எர்த்துக்கு வரதுக்கு 2 monthsக்கு முன்னாடியே இந்த ஆஸ்ட்ராய்டு அந்த சேட்டலைட் கேட்ச் பண்ணிடும். ஸோ அதை கேட்ச் பண்றது மட்டும் இல்லாம அந்த சேட்டலைட் நிறைய கியூப் செட்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கியூப் செட்ஸ் அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு டிரைவரா இருந்து திசை திருப்பும் எர்த்துக்கு வராம. ஸோ இப்படி திசை திருப்புறப்போ அந்த ஆஸ்ட்ராய்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அந்த சமயத்துல நாசா ஒரு சேட்டலைட் அமைச்சு அந்த டேமேஜ் ஆன பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாமே ஸ்டடி பண்ணும். ஸோ இதுதான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ராய்டு ஆம்புஷ்னு சொல்றாங்க. அதாவது 2 ஸ்பேஸ் ஸ்டேஷன் சேர்ந்து இந்த மாதிரி பெரிய ஆஸ்ட்ராய்டு உலகத்துக்கு வரத ஸ்பேஸ்லயே தடுக்கிறது தான் ஆம்புஷ்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பார்த்திருக்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் தெரியணும்னா நம்ம ப்ரோ நியூஸ் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.